ஐபிஎல்லோட 59வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆர்சிபி சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த சீசனில். இந்த போட்டியில் ஜெயிக்கிறது மூலமாக டாப் ஸ்பாட்டுக்கு போக முடியும். டாப் 2 ஸ்பாட்டை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க, பிரகாசமான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, முதல் முறையாக இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீமாகவும் ஆர்சிபி இருப்பாங்க. அதனால் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப் கண்டென்ஸில் இருக்க முடியும். அதுவுமே தியரட்டிக்கல் சான்ஸ் தான். இந்த போட்டியில் தோத்தாங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே மங்கிடும். அதனால் அவங்களுக்கு இது முக்கியமான போட்டி. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பஹல்காம் அட்டாக்கு ரீசெண்டாக ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். டூரிஸ்ட்டை ஸ்பாட் பண்ணி ஷூட் பண்ணது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. அதனால் திருப்பி நம்ம பதிலடி கொடுத்தோம். இது நிறைய மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஐபிஎல் கூட்டமாக நிறைய இருக்கிற இடத்துல அட்டாக் அப்படிங்கிற மாதிரி நிறைய வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. நேற்று தரம்சாலையில் மேட்ச் ஸ்டாப் ஆனது கூட அது காரணம் அப்படிங்கிற மாதிரி சில டெலகிராம்ஸில் போஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்பவே வேண்டாம். இந்த மாதிரி வதந்திகள் அதிகாரப்பூர்வமாக இல்லாத பட்சத்தில் அதை ஷேரும் பண்ணாதீங்க. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனால் நம்மளோட ஆர்மியை நம்ம வீக்காக நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளோட பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த போட்டி ஃப்ளட் லைட் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஸ்டாப் பண்ணாங்க, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் கூட அதை சரி பண்ணி நடத்தியிருக்கலாம். உடனே ஸ்டாப் பண்ணதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மக்கள் பீதி ஆனாங்க. ஸோ அவங்கள கருத்தில் வச்சு தான் அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தடை பண்ணாங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அண்டு தரம்சாலையில் நடக்க இருந்த இதுக்கு முன்னாடி ஒரு போட்டி கூட இன்னொரு பக்கம் மாற்றுறாங்களே அப்படிங்கும்போது இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். ஒரு பாயிண்டில் ஃப்ளைட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அந்த போட்டியை நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்துக்கு மாற்றினாங்க. ஸோ அதையுமே குழப்பிக்க வேண்டாம். இங்கே பாதுகாப்பு நடவடிக்கையில் பிரச்சனை கிடையாது. ஸோ ட்ராவல் இஷ்யூ அங்கே சில விஷயங்களை ஏற்படுத்துறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தான் மாற்றிருக்காங்க. அதனால் இங்கே பாதுகாப்பு நினச்சலாம் நம்ம வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்பவே நிறைய விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்ட்டி பேஸில் எதுவுமே பேச வேண்டாம். கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு நம்மளுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால் சில வதந்திகளெல்லாம் பரப்பவே வேண்டாம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். Real 11 சூப்பரான ஆப்பு. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. டிடிஎஸ் ஜிஎஸ்டி இந்த வகையில் ரொம்பவே சூப்பர். ஏன்னா அங்கே ஃப்ரீ அப்படின்றதுனால ட்ரேடிங் அதில் லீடர் போர்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஆன் டைமில் நீங்கள் பெட் பண்ணி விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பர்டிகுலராக இந்த டீம் ஜெயிக்கும், பர்டிகுலராக இந்த பிளேயர் 50 அடிப்பாங்க, இந்த பிளேயர் விக்கெட் எடுப்பாங்க, இப்படிலாம் உங்களால் கெஸ் பண்ண முடியுது. பிச் பேஸில் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா இங்கே நிறைய ஏர்னிங்ஸ் ஏற்படுத்தலாம். Real 11 அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அட்டல் பிகாரி வாஜ்பாய் எக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி. லக்னோவில் கொஞ்சம் க்ளவுட் கண்டிஷன், மோஸ்ட்லி மழை இல்லை, முழுமையாக மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. May 9 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 19 போட்டி. அதில் 8 பேட் ஃபஸ்ட்டு 10 சேசிங்கு. 2021 தான் இங்கே நிறைய போட்டிகள் நடந்திருக்கு. அதில் 150க்கு பிலோவாக 4 டைம், 190க்கு அபோவாக 5 டைம் அண்ட் மீடியம் ஸ்கோர் 9 டைம்ஸ். நிறைய நேரங்கள் எங்கள் ஸ்கோர் லோவாக ஆரம்பத்துலலாம் பார்த்துருப்போம். பட் ரீலே பண்ணதுக்கப்புறம் இங்கே பெட்டர் ட்ராக்காக இருந்திருக்கு. ரெட் சாயில், பிளாக் சாயில் அப்படின்ற மாதிரி 2 டைப் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இன்னைக்கு ஆர்சிபி விளையாடுறதுனால பிளாக் சாயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு நான் பார்க்குறேன். 170 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். அதில் பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ் வந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜ். எல்ஐசி விளையாண்ட 19 போட்டியில் ஒரு நோ ரிசல்ட்டு, 9 வின்னு 9 லாஸ் அப்படின்னு ஆயிருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக இல்லை, 50-50 தான் இருந்திருக்கு. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 5 முறை வின்னு, சேஸ் பண்ணும்போது 4 முறை வின்னு. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 177, சேஸ் பண்ணும்போது 144. பேட் ஃபஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜாக, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் தான் ஆவரேஜாக. சக்ஸஸ்ஃபுல்லாக 186 சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி ஒரே ஒரு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பேட் ஃபஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அது 126 அடிக்கும் போதே நடந்திருக்கு. இந்த 126ங்கிறது நிறைய டீம்ஸுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு ஐபிஎல்லில். ரீசன் நம்பர் பாருங்கள், கொஞ்சம் மீடியமாக சில நேரங்கள் இருந்திருக்கு. சில நேரங்களில் அந்த ஹை எண்டில் ஸ்கோர் போயிருக்கு. கொஞ்சம் மீடியமாக எதிர்பார்த்து இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் போகலாம். பிளாக் சாயில் இருந்தால் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். லேட்டராக கொஞ்சம் டவுன் ஆகலாம். அதுக்காக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டு நான் சொல்லவில்லை. மேபி ஸ்பின் பேஸில் ட்ராக் கொடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்காங்க அப்படின்றதுனால, டஃப்பானா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்றதுனால
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு ஓவர்சீஸ் பேட்டர்ஸு அவங்கள ரிலே பண்ணி போகிறாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக ரிசர்வ் பண்ணிட்டு அவ்வளோ சிறப்பாக பண்ணல இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். அவருக்கு ஆஃப் சீசன். ஆயுஷ் பதோனி ஒரு பக்கம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அப்துல் சமாத் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. பவுலிங் பேஸில் இந்தியன் பவுலர்ஸ் அப்படின்றதுனால சில நேரங்களில் டவுனாக யோசிக்கப்படுது. டீசெண்டான பவுலர்ஸ், இன்னும் சொல்ல போனால் செகண்ட் லெவல் பவுலர்ஸ், டைரெக்டாக உள்ள வர மாதிரி பவுலர்ஸ் இல்லை. பாவேஸ் கான் பேக்கப் பவுலர்னு சொல்லலாம். மயங்க் யாதவ் பேக்கப் பவுலர், ஆகாஷ் சிங் இவங்கெல்லாம் பேக்கப் பவுலர். அப்புறம் பிரைம் பவுலர்னு சொல்லும்போது பும்ரா, சிராஜ், பிரசித் இவங்கெல்லாம் பிரைம் பவுலர்ஸ். இவங்கெல்லாம் மற்ற டீம்ஸில் இருக்காங்க. இவங்கெல்லாம் டீசெண்டாக பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஆனால் பெஸ்ட் லெவலில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. பட் ஜஹீர் கான் வந்து இங்கே கோச்சாக இருக்கிறதுனால இந்த பெஸ்ட் லெவலில் கொண்டு வந்துடுவாரோன்னு யோசிக்கிறப்பட்ட இடத்துல பட் அவ்வளோ கிரேட்டாக இந்த பவுலர்ஸ் எல்லாம் பவுல் பண்ணலைங்கிறது ஃபேக்டாக இருக்குது. நம்பர் பார்ப்போம். ஏடன் மார்க்ராம் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. கடந்த 2 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி 2 இன்னிங்ஸ் விளாண்டு ஓவராலாக ஆரம்பத்தில் அந்தளவுக்கு சரியாக இல்லைனால மிடில் பேஸில் நல்லா விளையாண்டார். மிச்சல் மாஸு கடந்த சில போட்டிகளில் கொஞ்சம் டவுனாக இருக்கார். பட் டீசன்ட் பிளேயர். கடந்த 5 போட்டியில் 3 போட்டி 30+ இருந்திருக்காரு. நிக்கோலஸ் பூரன் சரியாக இல்லை. ரீசன்ட் 5 மேட்சஸோட நம்பர் பாருங்கள், அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ஒரு வேளை பிளாக் சாயில் கொடுத்தா இனிமேல் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெட் சாயிலில் சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர். ரிசர்வ் பண்ணிட்டு டோட்டலாகவே ஃபெயிலியர். ஒரே ஒரு இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. அதை தவிர்த்துன்னு பார்க்கும்போது டோட்டலாகவே டவுனாக இருக்கார். கான்ஃபிடென்ட்டும் இல்லை. ஆயுஷ் பதோனி சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார். ரீசன்ட் இன்னிங்ஸை பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. டேவிட் மில்லர் எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் இல்லை. கொஞ்சம் லேட்டாக வரதும் காரணமாக சொல்லலாம். ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாங்கிறது தான். அப்துல் சமாத் ஓகே, டீசன்ட் பர்ஃபார்மன்ஸு, குயிக்காக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற ரெண்டில். அண்ட் பவுலிங் எல்லாருமே அந்தளவுக்கு ஆல்ரவுண்டர் கேஸில் இல்லை. ஸோ அதுவுமே லக்னோட பேட்டிங் டெப்த் இல்லையோங்கிற ஃபீலை கொடுக்குது. ஏடன் மார்க்ராம் சில நேரங்களில் விக்கெட்ஸ் எடுக்கிறார். விக்கெட்ஸ் எடுத்து உள்ளே வராரு. ஆவேஸ் கானோட பவுலிங் சில நேரங்களில் ஓகே, சில நேரங்களில் ரன்ஸுக்கு போகிற ஃபீல் இருக்குது. பிரின்ஸ் யாதவும் ரன்ஸுக்கு போகிறாரு. ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். திக்வேஷ் ஆர்த்தி கடந்த 2 போட்டியில் விக்கெட் டேக்கிங், அதுக்கு முன்னாடி 2 போட்டியில் விக்கெட் எடுக்கல. ஸோ முன்ன பின்ன தான் இருந்துகிட்ருக்காரு. மயங்க் யாதவ் போன போட்டியில் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரு 3 விக்கெட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த சீசனில் 2 போட்டியில் ரன்ஸுக்கு தான் போயிருக்காரு. போன சீசனில் தான் அந்த 3 விக்கெட் எடுத்தார் அப்படின்றது இருக்குது. ஆகாஷ் சிங் போன போட்டியில் வந்தார். சிஎஸ்கேக்காக இதுக்கு முன்னாடி டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய பவுலர் தான். போன போட்டியில் தான் பயன்படுத்தினாங்க. ஏர்லியாகவே அந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர் அப்படிங்கிற முறையில் பயன்படுத்தினாங்க. அதில் சக்ஸஸ் கிடச்சிது. ஆர்சிபி தேவ்தத் பட்டிக்கல் இன்ஜுரி, அதனால் அங்கே மயங்க் அகர்வாலை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரே இல்லை அப்படிங்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் சைடு போயிருக்கலாமோன்னு யோசிச்சா கூட ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது இனி வர்ற இந்த லீக் ஸ்டேஜ் போட்டிகளில் 2 பெங்களூர் போட்டி இருக்குது. ஒரு பெங்களூர் மேன் சொல்லப்போனால் பெங்களூருக்கு ரீசெண்டாக சையத் முஸ்தாப் அலி இந்த மாதிரி இடத்துலலாம் கேப்டன் பண்ணியிருக்க மயங்க் அகர்வால் இருந்தால் பெட்டர்னு யோசிச்சிருக்காங்க. இது நல்ல திங்கிங். அந்த இடத்துல மயங்க் அகர்வாலை யோசித்து எடுத்திருக்காங்க. நம்பர் 3ல் டைரெக்டாக வந்துடுவாருன்னு தான் தோணுது. வேறு யாரையும் எடுத்துகிட்டு வர முடியல. சுச்சுவேஷனாக டஃப்பு. இல்லாட்டி ஒரு பவுலரையோ இல்லை ஆல்ரவுண்டரையோ எடுத்துகிட்டு வேணால் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன். இப்போதைக்கு இவங்க சைடாக பெட்டராக இருக்காங்கங்கும்போது அந்த ஸ்பாட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால் தேவ்தத் பட்டிக்கலை மயங்க் அகர்வால் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். அண்டு ஃபார்ம் பேஸில் விராட் கோலி, பெத்தல் நல்லா இருக்காங்க. பெத்தல் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா சால்ட்டு ஒரு ஃபீவர் காரணமாக தான் கடந்த 2 போட்டியில் இல்லை. பட் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிருப்பார். பெத்தலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சால்ட் வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சால்ட்டை பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆடுறாரு. ஆனால் அந்தளவுக்கு சென்சிபிளாக ஆடுற ஃபீல் இல்லை. பட் பெத்தல் குயிக்காக ஆடினாலும் சென்சிபிள் திங்கிங் இருக்கிறதுனால மேபி சால்ட்டுக்கு ஓவராக பெத்தலை கண்டினியூ பண்ணால். அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட்டும் அடிஷனலாக ஆர்டராக இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டாப் ஆர்டரில் இல்லை. தொடர்ந்து ரைட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. குர்னல் பாண்டியா எதுவும் ப்ரொமோட் பண்ணாதான் உண்டுங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஜேக்கப் பெத்தல் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் ரொமாரியா செப்பார்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பாசிபிளாக இந்த போட்டியில் பிரச்சனை இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பின்னாடின்னு சொல்லணும். மறுபடியும் லியாம் லிவிங்ஸ்டோன் சைடே யோசிக்கிற மாதிரி இருக்கும். செப்பார்டு இப்போ ரீசெண்டாக அகேன்ஸ்ட் சிஎஸ்கே கேமை மாத்திர ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாரு. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ட் பேக் ஹேண்டில் டவுன் ஆகலாம். இல்லை செப்பார்டு தொடர்ந்து நான் ஆர்சிபிக்கு விளையாடுறேன்னு அங்கே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதுவும் நோட்டீஸ் கொடுக்குறாரா, இல்லை ஆர்சிபி போர்டு வெஸ்ட் இண்டீஸை ரெக்வஸ்ட் பண்ணதா, இதெல்லாமே கொஞ்சம் பார்க்கணும். பட் கண்டிப்பாக செப்பார்டு இல்லைங்கிறது பேக் ஹேண்டில் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமாகவே நான் பார்த்துக்கலாம். அண்ட் பவுலிங் பேஸில் புவனேஸ்வர் நல்லா பண்ணுறாரு. லுங்கிங்கிடி இப்போ உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை எடுத்துட்டு மறுபடியும்
ஹேசல்வுட் வராரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி காரணமாக, ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக விலகினார். அவருக்கு எந்த அளவுக்கு இப்போ இன்ஜுரி நிலவரம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. அப்படி ஹேசல்வுட் ஓகேவாக இருந்தால் லுங்கிங்கிடிக்கு பதிலாக ஹேசல்வுட் வருவார். அண்ட் இப்போ லுங்கிங்கிடி நல்லா பண்ணியிருக்காரு. விராட் கோலி சூப்பர் நம்பர்ஸ், ஒரு ஃபெயிலியரை தவிர்த்துன்னு பார்க்கும்போது தொடர்ந்து 450s அடிச்சிருக்காரு, செம்மையாக பண்ணுறாரு. எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாக ஒரே ஒரு இன்னிங்ஸ் பெஸ்ட் இன்னிங்ஸு, மற்றபடி கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. லக்னோவில் ஒரு மேட்ச்சு, அதில் 30 பால் 31 ரன் பால் ரேஞ்சில் ஆடி இருக்காரு. ஜேக்கப் பெத்தல் ரீசெண்டாக கடந்த 2 போட்டி தான் சூப்பராக விளையாண்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். போன போட்டியில் ஒரு 50+. மயங்க்கு அவ்வளோ கிரேட் கிடையாது, 2024 அப்புறம் இப்போ தான் விளையாடுறாரு. இடையில ஆக்ஷன்லேயும் எடுக்கலை. ரஜத் படிட்டர் ரீசெண்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கார். ஆரம்ப போட்டிகள் நல்லா விளையாண்டா, குறிப்பாக ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு, இப்படியெல்லாம் நிறைய பாசிட்டிவான இருந்தால் கூட அதே நேரத்தில் கேப்டன்சி சூப்பராக இருக்குது இப்படியும் சொன்னாங்க. நடுவில் கொஞ்சம் கேமை விட்டுட்டார். அவரோட கேம் போயிருக்கு, பார்க்கலாம் இந்த போட்டியில் வருவாரா அப்படின்ட்டு. ஜிதேஷ் சர்மா ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறாரு, பட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல லேட்டாக வரதுனால. டிம் டேவிட்டோட ஃபினிஷிங் சில நேரங்களில் நல்லா இருக்குது. பாருங்கள், இன்னிங்ஸ் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்எஸ்சிக்கு எகென்ஸ்டாகவும் கடந்த 3 போட்டியில் 2 30+, நாட் அவுட்ஸாக இருந்திருக்கு. லக்னோலேயும் 30+ அப்படின்னு இருந்திருக்காரு. ரமாரியா சப்பாடு செம்ம ஃபினிஷு. சொல்லப்போனால் கடந்த 5 போட்டியில் 3 நாட் அவுட்ஸு, அதில் 2 ஃபுல் இன்னிங்ஸ் சூப்பர் இன்னிங்ஸு. குணல் பாண்டியா ஒரு சில நேரங்களில் மேலே அனுப்பும்போது சக்ஸஸ் பண்ணுவார், கண்டிப்பாக அந்த சக்ஸஸை யோசித்து போகலாம். புவனேஸ்வர் குமாரோட நம்ம பெருசாக யோசிக்க வேணாம். ஸோ பேக் ஹேண்டில் பவுலர்ஸ் தான். பவுலிங்னு பார்க்கும்போது ரொம்ப ரேச்சப்பாட் சில நேரங்களில் தான் பவுல் பண்ணுறாரு, கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாருங்கிறது இருக்குது. குணல் பாண்டியாவோட பவுலிங் கண்டிப்பாக ரீசெண்டாக நல்லா இருக்குது, நிறைய ஓவர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புவனேஸ்வரோட நம்பர்னு பார்க்கும்போது போன போட்டியில் நிறைய ரன்ஸு, அதுக்கு முன்னாடி 3 விக்கெட்டு, இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. லுங்கிங்கிடியோட பவுலிங் போன போட்டியில் சூப்பர், கண்டினியூ ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த டீமுக்கு. யாஸ் அயாலோட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் சுயாஸ் சர்மாவோட பவுலிங் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சில நேரங்களில் அந்த கண்ட்ரோல் அவருக்கு கிடைக்குது, அது சூப்பர்னு சொல்லலாம். 2 டீம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆர்சிபி பெட்டர் சைடாக ஃபீல் பண்ணுறது இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல மைனஸ்ன்னு சொன்னால் பெட்டர் ஸ்பின்னர் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான். அதுலேயும் ஓரளவுக்கு குணல் பாண்டியா நல்லா பண்ணுறாரு. சுயாஸ் சர்மா கண்ட்ரோலில் இருக்கார், ஆனால் விக்கெட் டேக்கிங் லெவலில் 2 பேருமே கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணலைங்கிறது மைனஸு. ரைஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க, பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா இருக்காங்க. எல்எஸ்சி சைடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணணும், அது கொஞ்சம் டஃப், இனிமேல் டஃப்பு. அந்த இடம் தான் மைனஸ். அண்ட் பேட்டர் பேஸில் நிறைய ஓவர்சீஸ் இருக்குனால பேட்டிங் பேஸில் ஓகேன்னு சொல்லலாம். நிறைய ரன்ஸ் அடிக்கும்போது எல்எஸ்சி தோக்குறாங்க இந்த சீசனில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன தான் லக்னோட ஹோமில் விளையாண்டாலுமே. அண்ட் நியூ பாலை பாசிபிளாக ஆவேஸ் கான் ஒரு சைடு எடுத்துப்பார், இன்னொரு பக்கம் ஆகாஷ் சிங் நியூ பால் நல்லா வீசுவார். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நல்லா பண்ணியிருக்கார். போன பட்டியலுமே அந்த நியூ பால் ஸ்கில்ல ஷோ பண்ணார். கொஞ்சம் வெரைட்டி இருக்குது, அதே நேரத்தில் அவ்வளோ பேஸ் இல்லாட்டியும் ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. மயங்க் யாதவ் மிடில் பேஸில், பிரின்ஸ் யாதவ் பாசிபிளாக பவர் பிளேயில் மேபி மிடில்லையும் வீசலாம். திக்வேஸ் நாத்தி தேவைப்பட்டால் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஐடன் மார்க்ராம், பட் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மார்க்ராமுக்கு நிறைய ஓவர் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்க முடியாது. அண்ட் ஆர்சிபின்னு பார்க்கும்போது நியூ பாலில் யாஸ் அயால் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லுங்கிங்கிடி பேக் எண்டில் ஜாயின் பண்ணிப்பா பவர் பிளே எண்டில் வீசுறதுக்கான வாய்ப்பு. குணல் பாண்டியா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அந்த பவுண்டரி டைமென்ஷனை பார்த்துட்டு ஒரு சைடு பெருசு சின்னது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி யோசிப்பாங்க. அப்போ ஒரு சில ஓவர்ஸு இல்லை மிடில் பேஸில் இருந்தால் குணல் பாண்டியாவோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். ஆனால் சுயாஸ் சர்மாவோட ஓவர் நிறைய இருக்கும். ஒரு பாயிண்டில் குணல் பாண்டியாவை லெஃப்ட் ஹேண்டருங்கிறனால ப்ரொமோட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது அடிஷ்னலாக ஐடன் மார்க்ராம் இருக்கார். இன்றைக்கி ஐடன் மார்க்ராமுக்கான ஓவர் குறைவாக இருக்கும். இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது யோசிக்கிறாங்களா? ஏன்னா லக்னோ ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்குது, சேஞ்சஸ் நிறையா பண்ணலை அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொன்னால் கூட கொஞ்சம் டஃப்பு. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் இருக்கும், இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பிஸ்னாஸ் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த சைடு ரொமாரியா சப்பாடு ஒரு சில ஓவர் வீசுறாரு. மோஸ்ட்லி இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருப்பாங்க. ரொமாரியாவுக்கு அவ்வளோ ஓவர் கிடைக்காது. குணல் பாண்டியாவுக்கு ஓவர் கொடுக்க அந்த லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றனால யோசிக்கலாம். பட் சில நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவர் நல்லா தான் வீசியிருக்காரு. அதை கொஞ்சம் படிட்டர் யோசிச்சா நிறைய ஓவர்ஸ் கொடுக்கலாம். புவனேஸ்வர் யாஸ் அயால் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கு வாய்ப்பு. ஆவேஸ் கான் பிரின்ஸ் யாதவ் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. இந்த 2 டீமுக்கு இடையில் ஆர்சிபி அப்போ ஒரு போட்டியில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அது சேஸ் பண்ணி தான், சரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணி இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை.
எல்எஸ்ஜி ரீசெண்டாக ஜெயிக்க கஷ்டப்பட்டுருக்காங்க. கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு வின்னு. இது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்தில் சில வெற்றிகள் அடைஞ்சால் கூட கீழே போனதுக்கு காரணம் ரீசன்ட் லாசஸ்ஸு. ஆர்சிபி கடந்த 5 போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் தான் தூத்துருக்காங்க. 4 தொடர் வெற்றி, கடந்த 4 போட்டியிலுமே வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சில் அவங்க சைடு முடிஞ்சிருக்கு. அது வந்து ஆர்சிபிக்கு பாசிட்டிவ். ஒரு போட்டி 11 ரன் வித்தியாசம். ஈவன் சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டாக சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டியது விட்டுட்டாங்க. அதில் 2 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி ஜெயித்தாங்க. அண்டு பார்க்குறோம் இந்த 2 டீம் கடையில் பார்க்கும்போது ஆரம்ப 2 போட்டியில் ஆர்சிபி ஜெயிச்சா கூட அதில் குறிப்பாக 126 அடித்து 2023 ஜெயித்தாங்க. ஸோ அதை பற்றி தான் அங்கே சொன்னோம். இது லக்னோவில் இதே கிரவுண்டில் தான் ஜெயித்தாங்க. அந்த இடத்துல போன சீசனில் எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கணும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கொஞ்சம் பெட்டராக இருக்கனால ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாப் 14 என்னோட மைண்டில் பார்த்துக்கங்க. இப்போதைக்கு இந்த பிளேயர்ஸு ஆன் டைமில் சேஞ்சஸ் இருக்கா, பிஸ்னாய் வராரா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி இருக்குது. அப்படி ஒரு வர மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா லெக் பிரேக் கூகுளி பவுலர்ஸ் எகென்ஸ்ட் ஆர்சிபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அந்த பேஸில் யோசிக்கலாம். பிக்கில் மயங்க் அகர்வாலை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். மேபி ஏர்லி ஸ்விங் எதுவும் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா பேக் ஹெண்டில் கொஞ்சம் பேட் பண்ண முடியும். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனாகவும் இருக்கிறனால லுங்கிங்கிடி மிடில் பேஸில் இருக்கார். நிறைய நேரங்களில் இந்த நியூ பால் பவுலர் அவ்வளோ ஈஸியாக விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னா அங்கே டாப் ஆர்டர் பெட்டராக இருக்காங்க. சில ஓவர்சீஸ் இருக்காங்க. இப்போ மிடில் இருக்கிற லுங்கிங்கிடி மாதிரி ஆட்கள் விக்கெட் எடுக்கலாம். டிக்வே சாத்தி ஸோ 1 செகண்ட் கூகுளி போட முடியும், எபிலிட்டி இருக்குது. ஒரு லெக் பிரேக் பவுலர் எகென்ஸ்ட் ஆர்சிபிங்கிற இடத்துல யோசிக்கணும். ஐடன் மார்க்ராம், விராட் கோலி, நிக்கோலஸ் பூரனை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை பிளாக் சாயிலேருந்து நிக்கோலஸ் பூரனை கேப்டனாக போகிறது கொஞ்சம் யோசிக்கணும். பவுன்ஸ் கிடைக்காத இடத்துல விராட் கோலியும் கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே லக்னோவில் கொஞ்சம் 2 பால் ஆட தான் பார்க்குறாரு. மேபி லோ பவுன்ஸ் இருந்தால் அங்கே விராட் கோலியும் கேப்டனை யோசிக்கணும். அண்ட் யோசிக்க வேண்டான்னு சொல்லுவேன். எய்டன் மார்க்ராம் டீசன்ட் சாய்ஸ். பிளாக் சாயில் இருக்கிற பட்சத்தில் ஆன் டைம் ரெட் சாயில் பிளாக் சாயிலாம் பார்த்துங்க. ரெட் சாயில் இருந்தால் விராட் கோலி நிக்கோலஸ் பூரன் நல்லா பண்ண முடியும். பிளாக் சாயில் இருந்தால் எய்டன் மார்க்ராம் நல்லா பண்ணுவார். மிச்சல் மாஸ் மேக்ஸிமம் பிளாக் சாயில்னா இப்போ அண்டர் த பால் போகிறார். முன்னாடியெல்லாம் அந்த பவுன்ஸ் கிடைச்சா தான் விளையாடுவார் அப்படிங்கிறது மாறி அண்டர் த பால் போகிறாரு. அவரோட வெயிட் குறைஞ்சதுனால அந்த ஒரு விஷயம் அழகாக பண்ண முடியுது. ஜேக்கப் பத்தல் ஓப்பனராக இருக்கனால நிறைய நேரங்கள் அந்த பிளாக் சாயிலில் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் போகலாம். குல்னல் பாண்டியாவை ஒரு பாயிண்டில் நான் யோசிக்கிறேன். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் டாப் ஆர்டரில் தேவை அப்படிங்கிற வகையில் 2 லெக்கி இருப்பாங்க. மேபி பிஸ்னாய் வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சாய்ஸ் இடத்துல குல்னல் பாண்டியா மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், ஒரு இந்தியன் பேட்டரை மேலே அனுப்பலான்னு யோசித்து அனுப்புனாங்கன்னா குல்னல் பாண்டியா சூப்பர் சாய்ஸ் தான் இன்றைக்கி வர முடியும். அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். பவுலிங் பேஸ்லேயும் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கிற இடத்துல குல்னல் பாண்டியா கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணி போட்டு விக்கெட் எடுத்தார்னா ரொம்ப ரேர் தான் ஃப்ளைட் பண்ணி போகிறது குல்னல் பாண்டியாட்ட இருந்து. பட் கொஞ்சம் சென்சிபிளான பவுலர் அப்படி எதுவும் விக்கெட் எடுத்தால் நமக்கு பாசிட்டிவாக யோசிக்கலாம். லக்னோ பெங்களூர் மோதிர ஐபிஎலோட 59வது போட்டிக்கு விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் பூரன், ஜிதேஷ் சர்மா 2 பேருமே டீசன்ட் சாய்ஸ். கிளிப்சால்ட் வராருன்னா கண்டிப்பாக சாய்ஸாக பார்க்கலாம். அண்ட் இங்கே ரிசர்வ் பண்ணிட்டு அவ்வளோ கிரேட்டாக இல்லை. வேணும்னா ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் பேஸில் விராட் கோலி நல்ல சாய்ஸ். மிச் மார்ஸ், ஆயுஷ் பதோனி சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. ரஜத் படிட்ட ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவார். இந்த பர்டிகுலர் ட்ராக்கு கொஞ்சம் லோ பவுன்ஸாக இருக்கும். ரஜத் படிட்டர் விளையாட முடியும்னு நம்புகிறேன். அண்ட் டிம் டேவிட்டு லேட்டாக வரும்போது பிளாக் சாயில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது கேள்வி. ஜேக்கப் பத்தல் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன், ஓப்பன் பண்ணுறேன். மயங்க் அகர்வால் ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கிறது ஓகே. பட் அடுத்தடுத்த போட்டிகள் பெங்களூர் மேட்சுங்கும் போது அவரோட ஹோமில் பெஸ்ட் அவுட் புட் கொடுக்க முடியும், அங்கே யோசிக்கலாம். ஆல்ரவுண்டர் பிளேஸில் ஐடன் மார்க்ராம், குல்னல் பாண்டியா 2 பேர்த்தையும் யோசிக்கலாம். ரொமாரி செப்பர்ட் பேக் ஹெண்டில் பெருசாக ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெட் சாயிலாக இருந்தால் அந்த பவுன்ஸ் கிடைக்கும். இது பிளாக் சாயில் எதுவும் கொடுக்குற மாதிரி தான். மேக்ஸிமம் ஆர்சிபிங்கிறதுனால கொஞ்சம் பிளாக் சாயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான். அதனால் அந்த பாயிண்டில் மட்டும் ரொமாரி செப்பர்டை யோசித்து எடுத்துக்குங்க. பட் ஒருவேளை ரெட் சாயிலாக இருந்தால் டெஃபினட்டாக சூப்பர் பிக்கு. பவுலிங்கில் டிக்வேஸ் ராத்தி ஒரு நல்ல பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். லெக் பிரேக் எப்பயுமே ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. மயங்காத ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். லுங்கிங்கிடி நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். நீங்கள் புவனேஸ்வர், ஆவேஸ் கான் இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த பவுலர்ஸ்னு பார்த்தா புவனேஸ்வர் நியூ பால் எடுத்து வீசுகிறார். நியூ பால் எடுத்து வீசும்போது அங்கே இருக்கிறது ஓவர்சீஸ் பேட்டர்ஸு, டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்குற பேட்டர்ஸுங்கும் போது அங்கே யோசிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே விக்கெட்ஸ் எடுக்கலைன்னா ஒரு விக்கெட் எதுவும் பேக் ஹேண்டில் எடுக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு யோசிக்க முடியல. ஜியாசையா டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு. அவருமே நியூ பால் எண்டில் வீசுகிறார், அதை பார்க்கணும். மேபி எண்டோர் பவுலர் எடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருந்தால் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிச்சா
புவனேஸ்வர் யாதவால ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், மேலே இருக்கிற பேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு. டிக்வேஸ் நான் ஏற்கனவே சொன்ன சாய்ஸ் தான் ஒரு சூப்பர் பவுலர். மிடில் பேஸில் விக்கெட்ஸை விடுவாங்க லக்னோ. ஓப்பனர்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க, அங்கே பெட்டர் ஸ்டார்ட் கொடுத்தா மிடில் விடுவாங்க. லுங்கிகிடி மிடில் பேஸில் ஓவர்ஸ் வீசுவாருங்கிறதுனால அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். சியாஸ் கூட டீசென்ட் சாய்ஸ் தான், இந்த போட்டியில் யோசிக்கலாம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ஆல்ரவுண்டர் சைடு தான் நான் போகலான்னு நினைக்கிறேன். கேப்டன் இஸ் கேப்டன். எய்டன் மார்க்ராம் பிளாக் சைடில் நல்லா போனோம். குருணால் பாண்டியா மேபி ப்ரொமோஷன் பேஸில் மேலே யோசிக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ன்ற ஆங்கிளில் டீம் பாருங்கள். நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு டாப்பான பேட்டர்ஸ் டீசென்ட் சக்ஸஸ் கொடுக்க முடியும் இந்த பர்டிகுலர் ட்ராக்கில். அந்த பேஸில் தான் போயிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டெலகிராமில் ஆன் டைமில் டீம் கொடுக்குறோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். டீமில் சில மாற்றங்கள் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீம் க்ரியேட் பண்ணும்போது ஜிஎல்ல அடிக்கலாம். இப்போதைக்கு இந்த டீமு பிளேயர் பேஸில் சில மாற்றங்கள் இருக்கிறத ஆன் டைமில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.